சளி பிடிச்சிருக்க டைமில் எதுவுமே சாப்பிட தோணாது. அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உண்மையாக சொல்கிறேன், வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பிளேட் சாப்பாடை அப்படியே காலி பண்ணிடுவாங்க. எப்படின்னா, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், உப்பை போட்டு நல்லா இடி உரலில் போட்டு நல்லா நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். இல்லை இன்னும் பேஸ்ட்டாக கூட ஆக்கிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் நம்ம இப்போ இடித்து வச்சுருந்தேன் அந்த பூண்டு வெறுமிளகாத்தூள் உப்பை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் வேணாம். அது கூட கொஞ்சம் ஆறுன சாப்பாடை போட்டு நல்லா பொறுமையாக கிண்டி விடுங்க. வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். சாப்பாடு நல்லா ஃபுல்லாக பெரட்டி விட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி அப்படியே பிளேட்டில் எடுத்து கொடுங்க. சீரியஸாக சொல்கிறேன், சளி பிடிச்சிருக்கும்.